Dear students, இன்னைக்கு நம்ம பார்க்க போற டாபிக் எலக்ட்ரிக் ஃப்ளக்ஸ். இதோட சிம்பல் Φe. இது எதுக்காக நம்ம யூஸ் பண்றோம் அப்படின்னா, ஒரு சார்ஜ் அல்லது சார்ஜ் டிஸ்ட்ரிபியூஷன் அது இன்னொரு சார்ஜ் அல்லது சார்ஜ் டிஸ்ட்ரிபியூஷன் மேல ஃபோர்ஸை எக்ஸர்ட் பண்ணா அதை கூலும்ஸ் லால நம்ம டிஃபைன் பண்ணுவோம். ஏற்கனவே நம்ம கூலும்ஸ் லாவோட லிமிட்டேஷன்ஸை பற்றி நம்ம டிஸ்கஸ் பண்ணியிருக்கோம். அதாவது ஒரு சார்ஜ் இன்னொரு சார்ஜ் மேலே ஃபோர்ஸை எக்ஸர்ட் பண்ணுது. அதில் ஏதான ஒரு சார்ஜ் நகர்ந்துச்சுன்னா மூவ் பண்ணும்போது அந்த சேஞ்ச் இன் ஃபோர்ஸ் இன்ஸ்டண்ட்டாக அந்த இன்னொரு சார்ஜை அல்லது சார்ஜ் டிஸ்ட்ரிபியூஷனை ரீச் ஆகுமா இல்லை டைம் எடுத்துக்குமா? இந்த கொஸ்டனுக்கான ஆன்சரை கூலும்ஸ் லால டிஃபைன் பண்ண முடியல. அதனால் எலக்ட்ரிக் ஃபீல்டு அப்படின்னு ஒரு கான்செப்டை இன்ட்ரடியூஸ் பண்ணி எலக்ட்ரிக் ஃபீல்டை மெஷர் பண்ணுறதுக்கு எலக்ட்ரிக் ஃபீல்டு இன்டென்சிட்டி அப்படின்னு நம்ம பார்த்துருக்கோம். ஸோ எலக்ட்ரிக் ஃபீல்ட்லேருந்து தான் ஃபோர்ஸை கண்டுபிடிக்கணும். அதுலேருந்து ஒரு ஃபார்முலா யூஸ் பண்ணி, அதாவது ஃபோர்ஸ் ஈக்குவல் டு த சார்ஜ் இன்டு எலக்ட்ரிக் ஃபீல்டு அப்படி தான் நம்ம கண்டுபிடிக்கணும்னு பார்த்தோம். ஸோ ஒரு சார்ஜ் டிஸ்ட்ரிபியூஷனை அல்லது சார்ஜை கரெக்டாக டிஃபைன் பண்ணுறது எலக்ட்ரிக் ஃபீல்டாக தான் இருக்க முடியும். அதுக்கு ஈக்குவலண்ட்டாக இன்னொரு குவான்டிட்டியும் இருக்குது, எலக்ட்ரிக் அல்லது எலக்ட்ரோஸ்டாட்டிக் பொட்டென்ஷியல் அல்லது பொட்டென்ஷியல் டிஃபரன்ஸ். ஸோ இந்த ரெண்டு குவான்டிட்டிஸ் வச்சு தான் நம்ம ஒரு சார்ஜை அதனுடைய இதை டிஃபைன் பண்ண முடியும். இந்த எலக்ட்ரிக் ஃபீல்ட் கண்டுபிடிக்கிறதுக்கு இன்னொரு ஈக்குவலன்ட் மெத்தட் தான் இப்போ எலக்ட்ரிக் ஃப்ளக்ஸ். ஸோ இந்த எலக்ட்ரிக் ஃப்ளக்ஸுங்கிற கான்செப்ட் மூலமாகவும் நம்ம எலக்ட்ரிக் ஃபீல்டை டிஃபைன் பண்ண முடியும். ஸோ இப்போ இந்த எலக்ட்ரிக் ஃபீல்டோட டெஃபினேஷன் கன்வென்ஷனலாக என்ன கொடுக்குறாங்கன்றதை பார்த்துட்டு அதுக்கப்புறமா எப்படி கால்குலேட் பண்ண முடியும் அந்த எலக்ட்ரிக் ஃபீல்டை, எலக்ட்ரிக் ஃப்ளக்ஸை அப்படிங்கிறதையும் நம்ம பார்க்க போகிறோம். ஒரு எக்ஸாம்பிள் ஆல்சோ நம்ம அது டிஸ்கஸ் பண்ணோம்னா உங்களுக்கு அதை கால்குலேட் பண்ணுற மெத்தடும் கிளியராக தெரிஞ்சிடும். ஃபஸ்ட்டு புக்கில் இருக்கிற அந்த டெஃபினேஷனை பார்த்துடலாம். ஸோ 12th ஸ்டாண்டர்ட் ரீடரில் பேஜ் நம்பர் 36 ரிவைஸ்ட் எடிஷனில் இருக்கும். இது என்ன ஹெட்டிங்னு வரும்னா காஸ் லா அண்ட் இட்ஸ் அப்ளிகேஷன்ஸ். அதில் எலக்ட்ரிக் ஃப்ளக்ஸ் தான் ஃபஸ்ட்டு, அதை பேஸ் பண்ணி தான் காஸ் லாவை நம்ம பார்ப்போம். தி நம்பர் ஆஃப் எலக்ட்ரிக் ஃபீல்ட் லைன்ஸ் crossing a given area kept normal to the electric field lines. The number of electric field lines. Electric field linesங்கிறது என்ன அப்படின்னா, எலக்ட்ரிக் ஃபீல்டை விஷுவலைஸ் பண்ணுறதுக்கான ஒரு கான்செப்ட். நிறைய இடங்களில் நீங்கள் யூனிஃபார்ம் ஃபீல்டு அப்படின்னு சொல்லிட்டு பேரலாக லைன்ஸ் வித் ஏரோ மார்க் நம்ம போட்டிருப்போம். அது எலக்ட்ரிக் ஃபீல்டு லைன்ஸ், வேறு ஒன்றும் இல்லை. ஸோ இந்த எலக்ட்ரிக் ஃபீல்ட் லைன்ஸுங்கிறது எலக்ட்ரிக் ஃபீல்டு எப்படி இருக்குன்றத ஒரு விஷுவலைஸ் பண்ணுறதுக்கு வசதியாக இருக்கும். எலக்ட்ரிக் ஃபீல்டு இன்டென்சிட்டி அதிகமாக இருந்ததுன்னா அந்த லைன்ஸ் ரொம்ப நெருக்கமாக இருக்கும். ஸோ தே வில் பி க்ரௌடட் டுகெதர். If the electric flux, electric field intensity is weak or less, then the lines of force will be separated apart. அதே மாதிரி if the lines are parallel to each other, then it is called uniform electric field. If they are not parallel, if they are curved, etc., it is called non-uniform electric field. ஸோ இந்த மாதிரி ஒரு எலக்ட்ரிக் ஃபீல்டு நம்ம ஃபீல்டு லைன்ஸ் மூலமாக வரைஞ்சிருக்கோம். அந்த பர்டிகுலர் லொக்கேஷனில் இடத்துல எங்கே எலக்ட்ரிக் ஃபீல்டு இருக்குதோ அந்த இடத்துல இப்போ நம்ம ஏதோ ஒரு பர்டிகுலர் ஷேப்டு ஏரியா, அது சர்க்கிளாக இருக்கலாம் அல்லது ஸ்கொயராக இருக்கலாம், ரெக்டாங்கிளாக இருக்கலாம், ஆர் எனி ரேண்டம் இர்ரெகுலர் ஷேப்பாக கூட இருக்கலாம். ஸோ அந்த மாதிரி ஒரு ஏரியாவை நார்மலாக, அதாவது பர்பண்டிகுலராக வைக்கும்போது அந்த ஏரியாவுக்கு உள்ள எவ்வளவு லைன்ஸ் ஆஃப் ஃபோர்ஸ் கிராஸ் ஆகுது, அது உள்ளே போகுது அப்படின்றத நம்ம பார்த்தோம்னா அதுதான் எலக்ட்ரிக் ஃப்ளக்ஸ்னு இங்கே டிஃபைன் பண்ணுறாங்க. பட் யூஸ்வலாக நம்ம கால்குலேஷன் பர்பஸுக்கு அல்லது எலக்ட்ரிக் ஃபீல்ட் கண்டுபிடிக்கிற அந்த இடத்துல நம்ம ஈவன் அவங்க எலக்ட்ரிக் ஃபீல்ட் லைன்ஸை வரைஞ்சி கொடுத்துருந்தா கூட அதில் இருக்கிற நம்பரை கவுண்ட் பண்ணிலாம் எலக்ட்ரிக் ஃப்ளக்ஸை நம்ம போட முடியாது. அது ஒரு ஐடியாவை தான் கொடுக்கும். அது மேக்னிடியூடை அது அதிகமாக கம்மியாக அப்படின்றத சொல்லுமே தவிர எக்ஸாக்ட் ஃப்ளக்ஸை கால்குலேட் பண்ணுறதுக்கு நீங்கள் இந்த
நம்பர் ஆஃப் லைன்ஸ் ஆஃப் ஃபோர்ஸை இப்போ இந்த டெஃபினேஷனில் கொடுத்துருக்க மாதிரி அந்த நம்பரை வந்து கவுண்ட் பண்ணி ஃப்ளக்ஸ் இவ்வளோதான் நம்ம போடுறது தப்பாயிடும், போடக்கூடாது. ஸோ அதுக்கு ஒரு ஃபார்முலா இருக்குது. ஸோ இப்போ நம்ம அந்த ஃபார்முலாவே நம்ம கோத்ரூ பண்ணுவோம். அதுக்கப்புறம் அது ஸ்கேலரா வெக்டரா அதோட யூனிட் எல்லாமே நம்ம டிஸ்கஸ் பண்ணலாம். சரி, இப்போ எலக்ட்ரிக் ஃப்ளக்ஸோட சிம்பிள் பார்த்துட்டோம். இதை கால்குலேட் பண்ணுறதுக்கான ஃபார்முலா இன் ஜென்ரல் பார்த்தீங்கன்னா phi E is equal to க்ளோஸ்டு இன்டகரல் அப்படின்னு படிக்கணும். இன்டகிரேஷன் சைன் போட்டுட்டு ஒரு சர்க்கிள் போட்டாங்கன்னா க்ளோஸ்டு இன்டகரல். இதுக்கு இன்னொரு பேர் வந்து கான்டூர் இன்டகரல். கான்டூர் இன்டகரல். ஸோ க்ளோஸ்டு இன்டகரல் d phi E. இந்த d phiன்றது ஒரு டிஃபரன்ஷியல் அமௌண்ட், அதாவது ஒரு சின்ன அமௌண்ட். ஸோ அந்த சின்ன அமௌண்ட்டை நீங்கள் கால்குலேட் பண்ணிவிட்டு அதை இன்டகிரேட் பண்ணிங்கன்னா அந்த என்டையர் சர்ஃபேஸுக்கு, இந்த எந்த சர்ஃபேஸுக்கு நம்ம அல்லது எந்த ஏரியாவுக்கு நம்ம அதை கால்குலேட் பண்ணோம்னு நினைக்கிறோமோ அதுக்கு நீங்கள் போடும்போது டோட்டல் ஃப்ளக்ஸ் உங்களுக்கு கிடைக்கும். எசென்ஷியலாக இப்போ d phi Eக்கு தான் உங்களுக்கு ஃபார்முலா. ஸோ திரும்ப அந்த ஃபார்முலா இப்படி எழுதும்போது உங்களுக்கு அது புரிஞ்சிடும். ஸோ d phi Eக்கு என்ன ஃபார்முலா அப்படின்னா E வெக்டார் டாட் dA வெக்டார். ஸோ இதில் ஈன்றது எலக்ட்ரிக் ஃபீல்டு இன்டென்சிட்டி, டிஏன்றது டிஃபரன்ஷியல் ஏரியா அல்லது எலிமெண்டல் ஏரியா. ஒரு சின்ன ஏரியாவை அந்த பர்டிகுலர் சர்ஃபேஸில் நம்ம கன்சிடர் பண்ணிவிட்டு இந்த ஃபார்முலா யூஸ் பண்ணி நம்ம போட்டோம்னா உங்களுக்கு இந்த d phi E கிடைக்கும். அதை இன்டகிரேட் பண்ணும்போது டோட்டல் ஃப்ளக்ஸ் கிடைக்கும். ஸோ இதுதான் உங்களுக்கு ஃபார்முலா. உங்களுக்கு மேத்தமேட்டிக்ஸில் இந்த மாதிரி ரெண்டு வெக்டர்ஸை ப்ராடக்ட் பண்ணுற ரெண்டு ஃபார்முலாஸ் உங்களுக்கு நீங்கள் கேள்விப்பட்டிருப்பீங்க. ஓரமாக நம்ம அதை எழுதி காட்டிடலாம். அதில் ஒரு ஃபார்முலா டாட் ப்ராடக்ட்ன்றது ஸ்கேலர் ப்ராடக்ட்னு அதை தான் இங்கே யூஸ் பண்ணுறாங்க. அது என்னன்றதை இங்கே எழுதிடலாம். ரெண்டு வெக்டர்ஸ் A வெக்டர் அண்ட் B வெக்டர், இது நீங்கள் நடுவில் ஒரு டாட் போட்டிங்கன்னா என்ன அர்த்தம்னா டாட் ப்ராடக்ட். இதுக்கு இன்னொரு பேர் வந்து ஸ்கேலார் ப்ராடக்ட். அதாவது இந்த டாட் ப்ராடக்ட்ல அல்லது ஸ்கேலார் ப்ராடக்ட்ல வர்ற ஆன்சர் இந்த A டாட் B, A வெக்டர் டாட் B வெக்டரில் கிடைக்கிற அந்த ரிசல்ட் வந்து ஒரு ஸ்கேலர் ஆகிடும். தட் பிகம்ஸ் அ ஸ்கேலார். ஸோ அதை சின்னு வச்சுப்போம். சிக்கு மேலே கோடு போடல பாருங்கள், அது ஒரு ஸ்கேலர். இந்த சியோட வேல்யூ, ஸ்கேலர்னால் அதுக்கு வந்து வேல்யூ மட்டும்தான் இருக்கும், மேக்னிடியூட் மட்டும்தான் இருக்கும். அதோட வேல்யூ எப்படி கண்டுபிடிக்கிறதுனா இந்த A வெக்டர் இருக்குது பார்த்தீங்களா, அதோட மேக்னிடியூட், அதாவது A வெக்டர் மாடுலஸ் பியோட மேக்னிடியூட் ரெண்டையும் மல்டிப்ளை பண்ணிவிட்டு இந்த ரெண்டு வெக்டர்ஸுக்கும் நடுவில் என்ன ஆங்கிள் இருக்கோ அந்த ஆங்கிளோட காஸ் தீட்டா. Therefore I can also write it as A into B into cos theta. வெறும் ஏன்னு எழுதுனா அது மேக்னிடியூடை மட்டும் குறிக்கும். A வெக்டர்னு போட்டால் அது வெக்டர் ஃபுல்லாக டைரக்ஷனோட சேர்த்து கன்சிடர் பண்ணணும். ஸோ இந்த ஃபார்முலாவை தான் நம்ம டாட் ப்ராடக்ட்னு சொல்கிறோம். இதை யூஸ் பண்ணி தான் இங்கே ஃப்ளக்ஸை கால்குலேட் பண்ணுற அந்த ஃபார்முலாவில் நம்ம போட முடியும். Therefore phi E is equal to closed integral E dA cos theta. ஸோ இப்போது இந்த ஃபார்முலா யூஸ் பண்ணி தான் நம்ம கால்குலேட் பண்ண போகிறோம். இதுலேருந்து கிளியராக நம்ம ரெண்டு விஷயங்களை தெரிஞ்சுக்கலாம். டாட் ப்ராடக்ட் அப்படின்றதுனால வர்ற ரிசல்ட்டும் உங்களுக்கு ஸ்கேலராக இருக்குன்றதுனால தான் இந்த ஃப்ளக்ஸை ஒரு ஸ்கேலார் குவான்டிட்டின்னு சொல்லுவோம். அதாவது இதுக்கு வேல்யூ இருக்கும் ஆனால் டைரக்ஷன் கிடையாது. அடுத்தது இதோட யூனிட்டை நம்ம கண்டுபிடிக்கிறதுக்கும் இந்த ஃபார்முலாவை நம்ம யூஸ் பண்ணலாம். இந்த ஃபார்முலாவில் பாருங்கள், ப்ராடக்டில் இருக்கிற அந்த எலக்ட்ரிக் ஃபீல்டோட யூனிட் உங்களுக்கு தெரியும், நியூட்டன் பர் கூலும். அடுத்தது இதோட எதை நம்ம ப்ராடக்டில் வச்சுருக்கோம்னா ஏரியா, ஸ்மால் ஏரியா. ஏரியாவோட யூனிட் வந்து மீட்டர் ஸ்கொயர். காஸ் தீட்டாவுக்கு என்ன யூனிட்டு? தீட்டாவுக்கு யூனிட் வந்து ரேடியன்ஸ். ஆனால் காஸ் தீட்டாவுக்கு வந்து யூனிட்டு கிடையாது. ஏன்னா நீங்கள் காஸ் தீட்டா நீங்கள் படிக்கும்போது நீங்கள் மேக்ஸில் படிச்சிருப்பீங்க, அட்ஜசன்ட் சைடு டிவைடட் பை ஹைபாட்டன்யூஸ் அப்படின்னு படிச்சிருப்பீங்க. அட்ஜசன்ட் சைடுன்ற போது அதுக்கு என்ன குவான்டிட்டி நீங்கள் எடுத்துருக்கீங்களோ அது வந்து ஒரு லெங்க்த்தாக இருந்தால் மீட்டர்னு போடுவீங்க. ஹைபாட்டன்யூஸும் லெங்க்த்து தான். அப்போ உங்களுக்கு கேன்சல் ஆகிடும், யூனிட் கிடையாது.
காஸ் தீட்டால நீங்கள் வந்து அட்ஜசன்ட் சைடு அப்படின்றது வந்து வேற ஏதாவது ஒரு ஃபிசிக்கல் குவான்டிட்டியாக இருந்தால் கூட அங்கேயும் அந்த ஃபிசிக்கல் குவான்டிட்டியோட யூனிட்டை போடுவீங்க. ஹைபாட்னஸ்லையும் அதே ஃபிசிக்கல் குவான்டிட்டி தான் வரும், அதோட யூனிட் கேன்சல் ஆகிடும். ஸோ இப்போ நம்ம மீட்டர்னு வச்சோன்னா மீட்டர் பை மீட்டர் கேன்சல் ஆகிடுது. கேன்சல் ஆகும்போது நோ யூனிட்னா நீங்கள் 0ன்னு போடக்கூடாது, 1ன்னு போடணும். அப்போது இந்த ஃப்ளக்ஸோட ஃபைனல் யூனிட் வந்து எல்லாத்தையும் கம்பைன் பண்ணி எழுதும்போது நியூட்டன் மீட்டர் ஸ்கொயர் பர் கூலும்னு வரும். இதுதான் அதோட யூனிட். ஸோ நம்ம ஃப்ளக்ஸோட சிம்பிள் பார்த்துட்டோம். ஃப்ளக்ஸோட டெஃபினேஷன், அதாவது நம்பர் ஆஃப் எலக்ட்ரிக் ஃபீல்ட் லைன்ஸ் கிராசிங் த்ரூ அ கிவன் ஏரியா கெப்ட் நார்மல் டு த ஃபீல்டு லைன்ஸ். அடுத்தது இதோட ஃபார்முலா பார்த்துட்டோம். phi E is equal to closed integral E dA cos theta அல்லது E vector dot dA vector. இது ஒரு ஸ்கேலார் குவான்டிட்டி, இதோட யூனிட். ஸோ இப்போது இதில் சில சேலியன் பாயிண்ட்ஸ், அதாவது சில ப்ராப்பர்ட்டிஸ் மாதிரி நம்ம டிஸ்கஸ் பண்ண வேண்டியிருக்கு. ஸோ இந்த ஃப்ளக்ஸு கால்குலேஷன் பண்ணும்போது இந்த எலக்ட்ரிக் ஃபீல்டு பார்த்தீங்களா, அந்த எலக்ட்ரிக் ஃபீல்டு வந்து நம்ம எடுத்திருக்கிற ஏரியாவில் யூனிஃபார்மாக இருந்தால், அந்த ஏரியாக்குள்ளே அந்த எலக்ட்ரிக் ஃபீல்டு வந்து யூனிஃபார்மாக இருந்துச்சு அப்படின்னா இந்த எலக்ட்ரிக் ஃபீல்டோட வேல்யூவை நீங்கள் இன்டகிரேஷனுக்கு வெளியில் எடுத்துடலாம். ஏன்னா அது கான்ஸ்டன்ட், ரைட்டா? அப்போ நீங்கள் ஃபார்முலா எப்படி எழுதலாம் அப்படின்னு கேட்டிங்கன்னா phi E is equal to E into இன்டகிரேஷன் dA cos theta. ஒருவேளை அது கான்ஸ்டண்ட்டாக இல்லை அப்படின்னா நம்ம அது இன்டகிரேஷன் உள்ளே தான் அதை நம்ம வச்சு டிஸ்கஸ் பண்ண வேண்டியிருக்கும். ஒரு சின்ன ஏரியா எடுத்திங்கன்னா அதுக்குள்ளே அது கான்ஸ்டண்ட்டாக இருக்கும். அதனால் நீங்கள் எலக்ட்ரிக் ஃபீல்டுக்கு நீங்கள் டிஇன்னு போட தேவையில்லை, ஈன்னு வச்சுக்கிட்டு டிஏ உள்ளுக்குள்ளே இன்டகிரேஷன் உள்ளே நீங்கள் அதை மெயின்டைன் பண்ணி போட வேண்டியிருக்கும். ஸோ பொதுவாக வந்து உங்களுக்கு வந்து அந்த கான்ஸ்டன்ட் யூனிஃபார்ம் எலக்ட்ரிக் ஃபீல்டு சுச்சுவேஷன் நமக்கு நிறைய டிஸ்கஸ் பண்ணுறதுனால இந்த ஃபார்முலாவை நம்ம எடுத்துக்கலாம். அடுத்தது முக்கியமாக நம்ம பார்க்க வேண்டியது இந்த டிஏன்ற வெக்டர், அதாவது ஏரியாவை ஒரு வெக்டர்னு சொல்கிறாங்க. எலக்ட்ரிக் ஃபீல்டு வெக்டர் உங்களுக்கு அதை பற்றி தெரியும், அதையும் நம்ம பார்த்துக்கலாம். எலக்ட்ரிக் ஃபீல்டு நம்ம வெக்டர், அதாவது தீட்டா நம்ம போடும்போது ஆங்கிள் கண்டுபிடிக்கணும் இல்லையா? எலக்ட்ரிக் ஃபீல்டு டைரக்ஷனுக்கும் டிஏ டைரக்ஷனுக்கும் ஆங்கிள் கண்டுபிடிக்கணும். எப்படி எலக்ட்ரிக் ஃபீல்டோட டைரக்ஷனை கண்டுபிடிக்கிறது? சப்போஸ் ஒரு அந்த நம்ம ஏரியா கன்சிடர் பண்ணுற இடத்துல நம்ம எலக்ட்ரிக் ஃபீல்டோட டைரக்ஷனை கண்டுபிடிக்கணும்னு வைங்க. Suppose I consider this as the area. ஓகே, ஸோ இந்த மாதிரி ஒரு ஏரியாவை நான் கன்சிடர் பண்ணுறேன்னு வைங்க. ஸோ இந்த ஏரியா வந்து எந்த லொக்கேஷனில், எந்த பிளேனில், நம்ம எந்த ஓரியன்டேஷனில் வச்சுருக்கோன்றதை முதல்ல நம்ம புரிஞ்சுக்கணும். இப்போ நம்ம வரைஞ்சிருக்கிற சர்க்கிள் வந்து நம்மளை ஃபேஸ் பண்ணிவிட்டு அந்த சர்க்கிள் இருக்குது. ஓகே, இப்போ இந்த சர்க்கிள் இருக்கிற இடத்துல தான் எலக்ட்ரிக் ஃபீல்டும் இருக்குன்னு வைங்க. எலக்ட்ரிக் ஃபீல்டு நான் எப்படி இதில் எடுத்துக்கிறேன் அப்படின்னா, சப்போஸ் எலக்ட்ரிக் ஃபீல்டு வந்து இதுக்கு இந்த மாதிரி இருக்குன்னு வைங்க. ஸோ இது வந்து பேரலல் லைன்ஸாக தான் நான் வரைகிறேன். அப்போ யூனிஃபார்ம் எலக்ட்ரிக் ஃபீல்டு தான். ஸோ பார்த்தீங்கன்னா அது யூனிஃபார்ம் எலக்ட்ரிக் ஃபீல்டு. எலக்ட்ரிக் ஃபீல்டு வந்து உங்களுக்கு எந்த டைரக்ஷன் அப்படின்றதையும் அவங்க இண்டிகேட் பண்ணுறாங்கன்னு வைங்க. இந்த மாதிரி ஆரோ போட்டாங்கன்னா அது எலக்ட்ரிக் ஃபீல்டோட டைரக்ஷனை குறிக்கும். அப்போது இந்த ஏரியா இருக்கக்கூடிய அந்த இடத்துல எலக்ட்ரிக் ஃபீல்டோட டைரக்ஷன் அவங்களே கொடுத்துட்டாங்க. ஸோ அப்போ நமக்கு இஷ்யூவே இல்லை. ஸோ டைரக்ஷன் ஆஃப் எலக்ட்ரிக் ஃபீல்டு வந்து அலாங் த எக்ஸ் ஆக்சிஸ். இப்போ அந்த பர்டிகுலர் லொக்கேஷன் நமக்கு ஒரு டாட் வச்சிருக்கோம் பார்த்தீங்களா, அந்த இடத்துல எலக்ட்ரிக் ஃபீல்டை, அந்த எலக்ட்ரிக் ஃபீல்டோட ஃபீல்ட் லைன்ஸை கொடுக்காம இருந்தாங்கன்னா நம்ம எப்படி கண்டுபிடிக்கணும் அப்படின்னா, அந்த பர்டிகுலர் பாயிண்ட்ல ஒரு யூனிட் பாசிட்டிவ் சார்ஜ் +1 கூலும்னு சொல்லுவோம். யூனிட்னா 1, பாசிட்டிவ் சார்ஜ் 1 கூலும். ஸோ இமேஜினரி சார்ஜ் ஒன்று அந்த இடத்துல வைக்கும்போது
அந்த எலக்ட்ரிக் ஃபீல்டு இருக்கிற இடத்துல நீங்கள் வைக்கிறீங்க ஒரு பாயிண்ட்ல, அது எந்த டைரக்ஷனில் அந்த +1 கூலும் நகருமோ அது ரெப்பல் ஆகலாம், அல்லது அட்ராக்ட் ஆகலாம், அல்லது மூவ் ஆகலாம். ஸோ இமேஜின் பண்ணி நீங்கள் ஒரு +1 கூலுமை வைக்கிறீங்க, அது எந்த டைரக்ஷனில் மூவ் ஆகுமோ அதுதான் எலக்ட்ரிக் ஃபீல்டோட டைரக்ஷன். இது நம்ம ஏற்கனவே பார்த்தது. இப்போ இந்த ஏரியா வெக்டர் இருக்கு பாருங்க, இந்த டிஏன்னு சொல்லிட்டு அதனுடைய டைரக்ஷனை எப்படி கண்டுபிடிக்கிறது? இப்போ நல்லா இந்த டயக்ராமை கொஞ்சம் க்ளோஸாக வாட்ச் பண்ணுங்க. XYZ ஆக்சஸை நம்ம மார்க் பண்ணிப்போம். இது வந்து அலாங் த எக்ஸ் ஆக்சிஸ், பாசிட்டிவ் எக்ஸ் ஆக்சிஸ். இந்த டைரக்ஷனில் தான் உங்களுக்கு ஐ கேப் இருக்கும் அல்லது எக்ஸ் டைரக்ஷன் இருக்கும். அதுக்கு பர்பண்டிகுலராக வெர்டிக்கல் டைரக்ஷனில் உங்களுக்கு ஜே கேப் அல்லது ஒய் டைரக்ஷன் இருக்கும். இப்போ நான் வரைகிறது இசட் ஆக்சிஸ். இசட் ஆக்சிஸில் இருக்கக்கூடிய அந்த யூனிட் வெக்டரை நம்ம கே கேப்னு சொல்லுவோம். இது எந்த டைரக்ஷனுங்கிறது நீங்கள் நல்லா புரிஞ்சுக்கணும். அதாவது இந்த எக்ஸ் ஒய் ஐஜே இருக்கக்கூடிய அந்த பிளேன்னு சொல்லுவாங்க, அந்த சர்ஃபேஸுக்கு பார்த்தீங்களா, அதுக்கு பர்பண்டிகுலராக வெளிநோக்கி அவுட்வேர்டுன்னு சொல்கிறது, அவுட்வேர்ட்ஸ். ஸோ அதாவது அந்த இடத்துல அந்த கேன்ற அந்த ஏரோ மார்க் வந்து உங்களை நோக்கி வர்ற மாதிரி உங்களை நோக்கி வருது அந்த ஏரோ மார்க். ஸோ இதை நீங்கள் விஷுவலைஸ் பண்ணிக்கணும். இது இன்க்ளைன்ட் மாதிரி தெரியுது டயக்ராமில், அது கிடையாது. ஸோ இந்த எக்ஸ் ஒய் டைரக்ஷனுக்கு பர்பண்டிகுலராக வெளிநோக்கி வர்றது தான் நம்ம கேன்னு சொல்லுவோம், அல்லது அந்த டைரக்ஷன் தான் அவுட்வேர்ட் டைரக்ஷன். இப்போ நம்ம வரைஞ்சிருக்கிற இந்த சர்க்கிள் பார்த்தீங்கன்னா எந்த பிளேனில் இருக்குன்னா அந்த XY பிளேனில் தான் நீங்கள் வரைஞ்சிருக்கீங்க. அந்த சர்ஃபேஸ் மேலே தான் இருக்குது. அந்த சர்ஃபேஸ் எந்த சர்ஃபேஸில் நீங்கள் இந்த பேரலல் லைன்ஸ் வரைஞ்சிருக்கீங்களோ அதே சர்ஃபேஸில் தான் இருக்குது. அப்போது இந்த டிஏ அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த வெக்டரோட டைரக்ஷனை எப்படி கண்டுபிடிக்கணும்னா அவுட்வர்ட் நார்மல். இதுதான் மெத்தட் டு ஃபைண்ட் த டைரக்ஷன் ஆஃப் டிஏ. எப்படி எலக்ட்ரிக் ஃபீல்டுக்கு நம்ம ரெண்டு மெத்தட் சொன்னோமோ, ஒன்று எலக்ட்ரிக் ஃபீல்ட் லைன்ஸ் இருந்தால் அதையே எடுத்துக்கிறது, இல்லை ஒரு யூனிட் பாசிட்டிவ் சார்ஜ் வச்சு அது எந்த டைரக்ஷனில் மூவ் ஆகுமோ அதுதான். இது எலக்ட்ரிக் ஃபீல்டுக்கு. டிஏ உன்னுடைய டைரக்ஷன் கண்டுபிடிக்கிறதுக்கு நம்ம எந்த பாயிண்ட்ல நம்ம கண்டுபிடிக்கணும்னு நினைக்கிறோமோ, ஒரு டிஏ ஒரு சின்ன ஏரியாவை நான் இந்த இடத்துல கன்சிடர் பண்ணுறேன். பெரிய ஏரியாக்குள்ள சர்க்கிளுக்குள்ள ஒரு சின்ன ஏரியா டிஏ, அதுதான் டிஏ. அதனுடைய டைரக்ஷன் எப்படி இருக்கணும்னா அவுட்வேர்ட் நார்மல். அவுட்வேர்ட் நார்மல் அப்படின்னா இப்போ நம்ம போட்ட அந்த கே டைரக்ஷன், அதாவது இப்படி கேனுடைய டைரக்ஷனில் டிஏ இருக்குது. ஓகே, ஸோ இது அவுட்வேர்ட் டைரக்ஷன். இப்போ இந்த ரெண்டுக்கும் நடுவில் இருக்கக்கூடிய அந்த ஆங்கிள் தான் நம்ம தீட்டான்னு சொல்கிறோம். திஸ் இஸ் த தீட்டா. இப்போ தீட்டா எவ்வளோன்னு கொஞ்சம் சொல்லுங்க பார்ப்போம். ஓகே, நீங்கள் வந்து இந்த ஆங்கிள் வந்து எவ்வளோன்னு எப்படி சார் நான் ப்ரொட்ராக்டர் வச்சு மெஷர் பண்ண முடியாதுன்னு நினைக்கிறீங்க? சிம்பிளாக சொல்லுங்கள். 90க்கு கீழே இருக்குமா? will it be less than 90 or equal to 90 or greater than 90? ஓகே, நீங்கள் இதை படத்தை பார்த்து நீங்கள் மோர் தென் 90ன்னு நினைக்கிறீங்க. ஆனால் அதாவது வந்து அப்டியூஸ் ஆங்கிள் நினைக்கிறீங்க. பட் இட் இஸ் நாட் ஸோ. கரெக்டாக இந்த தீட்டாவோட ஆங்கிள் வேல்யூ பார்த்தீங்கன்னா 90. ஏன்னா இந்த டிஏனுடைய டைரக்ஷன் நான் ஏற்கனவே சொல்லிட்டேன், அவுட்வேர்டாக இருக்குது, நார்மலாக பெர்பெண்டிகுலராக அவுட்வேர்ட் டைரக்ஷனில் இருக்குது. ஸோ அப்போ நீங்கள் இந்த டயக்ராமில் பார்க்குறதுக்கு அப்டியூஸ் மாதிரி தெரியுதே தவிர தி டிஏ இஸ் ஆக்சுவலி அலாங் த கே, அதாவது இசட் டைரக்ஷன். ஸோ இசட் டைரக்ஷன் வந்து ஈயோட டைரக்ஷன் பார்த்தீங்கன்னா அலாங் த எக்ஸ் டைரக்ஷன். ஸோ இசட்டுக்கும் எக்ஸுக்கும் நடுவில் 90 டிகிரிஸ் தான். ஸோ தீட்டா இஸ் 90. இப்படி தான் நீங்கள் தீட்டாவை கண்டுபிடிக்கணும். அவுட்வேர்ட் நார்மலுங்கிற மெத்தடை யூஸ் பண்ணி கண்டுபிடிக்கணும். பட் இந்த இடத்துல நீங்கள் அதை அப்ளை பண்ணி பார்க்கும்போது என்ன ஆகும்னு பாருங்களேன். காஸ் 90 இஸ் 0 இல்லையா? அப்போது என்டையர் ஃப்ளக்ஸ் வந்து 0 ஆகிடும். ஸோ இந்த மாதிரி தான் நீங்கள் ஃப்ளக்ஸை கால்குலேட் பண்ணணும். ஸோ இப்போ இதே வந்து நான் இந்த எலக்ட்ரிக் ஃபீல்டை இப்போ நான் வரைஞ்சிருக்கிற டைரக்ஷனுக்கு அப்படியே திருப்பி ஒரு 90 டிகிரிஸ் அதை நான் ரொட்டேட் பண்ணி அலாங் த இசட் டைரக்ஷன் அந்த எலக்ட்ரிக் ஃபீல்டு இருக்கிற மாதிரி நான் வரைஞ்சேன்னா அலாங் த இசட் டைரக்ஷன். ஸோ எலக்ட்ரிக் ஃபீல்டு அப்படியே நம்ம ரொட்டேட் பண்ணிடுறோம். அப்போ என்ன ஆகும் அப்படின்னு கேட்டிங்கன்னா ரெண்டுமே பேரலாக இருக்கு. அதாவது எலக்ட்ரிக் ஃபீல்டுனுடைய டைரக்ஷனும் அந்த சர்ஃபேஸும் பேரலாக இருக்கும். அந்த டிஏனுடைய டைரக்ஷனும் பேரலாக இருக்கும். எலக்ட்ரிக் ஃபீல்டுனுடைய டைரக்ஷனும் டிஏனுடைய டைரக்ஷனும். இப்போ நம்ம இதை எப்படி புரிஞ்சுக்கலான்றதுனால இப்போ இந்த டயக்ராமை கொஞ்சம் மாடிஃபை பண்ணி நான் சொல்கிறேன்.
இந்த டிஏ வந்து நம்ம வந்து கொஞ்சம் 90 டிகிரிஸ் ரொட்டேட் பண்ணுறோம் அப்படின்னா எப்படி உங்களுக்கு அதனுடைய ப்ரெசன்ட் எப்படி லொக்கேஷன் இருக்கும் அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஸோ இந்த மாதிரி நீங்கள் சைடு வியூவில் நீங்கள் பார்க்குறீங்க. ஓகே, ஸோ இதுதான் அதனுடைய சைடு வியூ. ஸோ இதுக்கு பர்பண்டிகுலராக அல்லது இதுக்கு இதே டைரக்ஷன் தான் உங்களுக்கு எலக்ட்ரிக் ஃபீல்டு இருக்க போகுது. ஸோ இப்போ நீங்கள் இந்த டயக்ராம் நீங்கள் பார்க்கும்போது உங்களுக்கு தெரியும். ஸோ இதில் பார்த்தீங்கன்னா இந்த எலக்ட்ரிக் ஃபீல்ட் லைன்ஸ் வந்து இதில் கிராஸ் ஆகி போகிற மாதிரி இருக்கும். இப்போ இந்த இடத்துல எலக்ட்ரிக் ஃபீல்டோட டைரக்ஷனை நான் மார்க் பண்ணுறேன். எலக்ட்ரிக் ஃபீல்ட் பார்த்தீங்கன்னா இந்த டைரக்ஷனில் தான் இருக்குது. இப்போ ஏரியாவுடைய டைரக்ஷன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த சர்ஃபேஸ் பார்த்தீங்கன்னா இந்த சர்க்குலர் சர்ஃபேஸ் எப்படி நம்ம வச்சுருக்கோம் அப்படின்னு கேட்டிங்கன்னா, நீங்கள் சைட்லேருந்து பார்க்கும்போது கொஞ்சம் நீங்கள் இன்க்ளைண்டாக பார்க்கும்போது இந்த மாதிரி உங்களுக்கு எலிப்டிக்கலாக தெரியும். கரெக்டாக பர்ஃபெக்டாக நீங்கள் சைட்லேருந்து பார்க்கும்போது ஒரு கோடு மாதிரி தெரியும். ஸோ அது நீங்கள் சைடில் பார்க்கும்போது ஒரு கோடு மாதிரி தெரியுது. அதனுடைய பெர்பெண்டிகுலர் நீங்கள் வரைஞ்சிங்கன்னா அது எப்படி இருக்கும், இதுக்கு பேரலாக இருக்கும். டிஏவனுடைய டைரக்ஷனும் ஈனுடைய டைரக்ஷனும் சேமாக வந்துடும். அப்போ இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா தீட்டா 0. ஸோ அப்போ காஸ் 0 என்னது, காஸ் 0 இஸ் ஈக்குவல் டு 1. ஃபார்முலாவில் சப்ஸ்டிட் பண்ணுங்கள். 5E இஸ் ஈக்குவல் டு க்ளோஸ்ட் இன்டெக்ரல் எலக்ட்ரிக் ஃபீல்ட் கான்ஸ்டண்ட்டாக இருக்குனால வெளியே எடுத்துருங்க. டிஏ இன்ட்டு காஸ் 0 1. ஸோ டிஏவை நீங்கள் இன்டெகிரேட் பண்ணிங்கன்னா ஏ வரும். அப்போ இ இன்ட்டு ஏ. ஸோ இப்படி தான் நீங்கள் கால்குலேட் பண்ணணும். ஓகே, ஸோ இந்த மாதிரி நீங்கள் எலக்ட்ரிக் ஃபீல்டை கால்குலேட் பண்ணணும். இப்போ நம்ம ஒரு எக்ஸாம்பிள் பார்த்தோம் அப்படின்னா இந்த எலக்ட்ரிக் ஃபீல்டுடைய கால்குலேஷன் ஃபார்முலா வைஸ் எப்படின்றது நமக்கு புரியும். இந்த சம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஜாயிண்ட் என்ட்ரன்ஸ் எக்ஸாம் ஐஐடி என்ட்ரன்ஸ் அதாவது ஜேஇஇ அதில் கேட்ட ஒரு கொஷின் இது. நம்ம நிறைய பேர் நினச்சிக்கிறது இதெல்லாம் நமக்கு முடியாது, ஐஐடி என்ட்ரன்ஸ்லாம் டஃப்பாக இருக்கும் நம்ம நினச்சிக்கிறோம். கான்செப்ட் நம்ம படிக்கும்போது அது ரிலேட்டடாக எப்படி அந்த ஐஐடியில் கொஷின்ஸ் கேட்குறாங்க என்ட்ரன்ஸில் அப்படின்றது நம்ம படிச்சிட்டோம்னா ஈஸியாக நீங்கள் அந்த மாதிரி என்ன டைப் கொஷின்ஸ் கேட்டாலும் உங்களால் ஆன்சர் பண்ண முடியும். ரைட்டா? இதுக்கு நீங்கள் தனியாக எக்ஸ்ட்ரா எஃபர்ட் எடுக்கணும், தனி கோச்சிங் போகணுங்கிறது கிடையாது. சரி, கொஷின் பார்ப்போம். கன்சிடர் அன் எலக்ட்ரிக் ஃபீல்ட் E is equal to E naught x cap. திரும்ப இந்த ஈக்குவேஷன் எழுதுறேன். E vector actually E vector is equal to E naught x cap. யூஸ்வலாக நம்ம எக்ஸ் டைரக்ஷனில் இருக்கிற யூனிட் வெக்டரை ஐ கேப்னு போடுவோம். அதுக்கு பதிலாக இவங்க என்ன யூஸ் பண்ணியிருக்காங்கன்னா எக்ஸ் கேப்ன்ற சிம்பிளை யூஸ் பண்ணியிருக்காங்க. where E naught is a constant. The flux through the shaded area as shown in the figure. Shaded ஏரியாங்கிறது இப்போ இதுதான் அந்த shaded area. ஆக்சுவலாக இந்த ஷேடட் ஏரியா வந்து ஒரு ஸ்கொயர் ஷேப்பு. ஸோ இந்த ஸ்கொயர் ஷேப் வந்து இங்கே வந்து உங்களுக்கு கொஞ்சம் இன்க்ளைண்டாக வச்சுருக்கிறதுனால வேறு மாதிரி தெரியுது உங்களுக்கு. ஸோ இந்த ஷேடட் ஏரியாவில் தான் நீங்கள் கால்குலேட் பண்ணணும். இப்போ ஃபார்முலா நமக்கு தெரியும். 5E is equal to closed integral E vector dot A vector அல்லது DA vector. ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அந்த ஷேப்புமே பார்த்தீங்கன்னா
உங்களுக்கு ரெகுலர் ஷேப்பாக தான் இருக்குது. எலக்ட்ரிக் ஃபீல்டும் வந்து உங்களுக்கு கான்ஸ்டன்ட் E0 வந்து கான்ஸ்டன்ட்னு சொல்லிட்டாங்க. டைரக்ஷனும் ஒரே டைரக்ஷனில் தான் இருக்குது. ஸோ அதனால் அதுவும் கான்ஸ்டன்ட் தான். ஸோ அந்த மாதிரி சுச்சுவேஷனில் நீங்கள் இந்த ஃபார்முலா யூஸ் பண்ணிக்கலாம். இப்போ எலக்ட்ரிக் ஃபீல்டுக்கு அவங்களே ஈக்குவேஷன் கொடுத்துட்டாங்க. ஸோ அது ஈஸியாக நம்ம போட்டுக்கலாம். ஸோ E வெக்டார் இஸ் ஈக்குவல் டு E0 x கேப். ஸோ எக்ஸ் கேப்ன்றது எப்படி இருக்கும்னா இந்த டைரக்ஷன் வரும். இதுதான் எக்ஸ் கேப், இது ஒய் கேப், வெர்டிகலி அப்வர்ட்ஸ். அவுட்வர்ட் பர்பெண்டிகுலர் வந்து கே கேப் அல்லது இசட் கேப். இப்போ இந்த ஏரியா வெக்டர் இருக்கு பாருங்க. ஸோ ஏரியா வெக்டருக்கு ஒன்று நம்ம அவுட்வேர்டாக ஒரு பர்பெண்டிகுலர் நம்ம வரைஞ்சோம்னா அதனுடைய டைரக்ஷனை நம்ம கண்டுபிடிச்சிடலாம். அதுக்கும் எலக்ட்ரிக் ஃபீல்டுக்கும் நடுவில் இருக்கிற ஆங்கிளை தீட்டான்னு எடுத்துக்கிட்டு நம்ம E into A cos theta ஃபார்முலாவை அப்ளை பண்ணிக்கலாம். சில இடங்களில் இப்போ நம்ம இந்த டயக்ராம் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் காம்ப்ளெக்ஸாக இருக்குது, எந்த ஆங்கிளில் இருக்குன்னே தெரியல. அந்த மாதிரி சுச்சுவேஷனில் நம்ம ஏரியாவுக்கான ஃபார்முலா யூஸ் பண்ணியும் நம்ம டைரெக்டாக வெக்டர் மெத்தடில் கண்டுபிடிக்கலாம். ஸோ இப்போ ஏரியாவுக்கான ஃபார்முலா உங்களுக்கு எல்லாம் தெரியும். யூஸ்வலாக நம்ம A is equal to ஒரு ரெக்டாங்கிளாக இருந்தால் L into Bன்னு யூஸ் பண்ணுவோம், ஸ்கொயராக இருந்தோன்னா A into N யூஸ் பண்ணுவோம். இப்போ நம்ம இந்த L into B ஃபார்முலாவை நம்ம ஸ்டாண்டர்டாக யூஸ் பண்ணிக்கலாம், போத் ஃபார் ஸ்கொயர் ஆஸ் வெல் அஸ் ரெக்டாங்கிள். ஆனால் நம்ம வந்து இதை வந்து நம்ம வெறும் ஒரு A is equal to L into B அந்த மெத்தடில் தான் நம்ம பார்த்துருப்போம். ஆனால் இதுக்கான ஃபார்முலாவை L வெக்டர் கிராஸ் B வெக்டர், ஸோ இந்த ஃபார்மேட்டில் தான் நீங்கள் அதை புரிஞ்சுக்கணும். இப்போ தான் உங்களுக்கு ஏரியாவோட டைரக்ஷனை கண்டுபிடிக்கிறதுக்கு வசதியாக இருக்கும். கிராஸ் ப்ராடக்ட் உங்களுக்கு வந்து எப்படி போடுறதுன்றது நம்ம அப்புறம் பார்ப்போம். நம்ம இந்த இடத்துல இந்த எல்லுங்கிறது நான் எதை அசியூம் பண்ணிக்கிறேன்னா இந்த லெங்க்த்தை தான் நான் எல்லுன்னு அசியூம் பண்ணிக்கிறேன். அதே மாதிரி இந்த சைடு இருக்கு பாருங்க, இந்த லெங்க்த்தை தான் நான் பிரெட்த்னு எடுத்துக்கிறேன். இப்போ இந்த நீங்கள் எல்லை எப்படி கண்டுபிடிக்கணும்னு நான் சொல்கிறேன் பாருங்க. எல் வெக்டார் இஸ் ஈக்குவல் டு எல்லுங்கிறது இந்த பாயிண்ட்ல இருந்து இந்த பாயிண்ட் வரைக்கும் ரெண்டையும் மைனஸ் பண்ணணும் நீங்கள். ஸோ ஃபஸ்ட்டு இந்த பாயிண்ட்டினுடைய எக்ஸ் கோஆர்டினேட் என்ன அப்படின்னா 0, அதை நான் 0 எக்ஸ் கேப்னு எழுதிக்கிறேன். ஆக்சுவலாக நீங்கள் மைனஸ் பண்ணணும் போது நம்ம இந்த பாயிண்ட்ல இருந்து இந்த பாயிண்ட்டை மைனஸ் பண்ணுறது தான் ஈஸியாக இருக்கும். ஸோ இதுலேயும் பார்த்தீங்கன்னா இங்கே இதனுடைய எக்ஸ் கோஆர்டினேட் வந்து 0, ஸோ அதனால் 0 எக்ஸ் கேப்பு. ஸ்டார்டிங் பாயிண்ட்டோட எக்ஸ் கோஆர்டினேட்டும் 0 தான். ஸோ 0 எக்ஸ் கேப் மைனஸ் 0 எக்ஸ் கேப், இது வந்து 0 தான் வரும். இதோட அடுத்தது ஒய் கோஆர்டினேட் பார்த்தீங்கன்னா ஏ ஒய் கேப் மைனஸ் இதனுடைய ஒய் கோஆர்டினேட்டு 0 ப்ளஸ் லாஸ்ட்டில் பார்த்தீங்கன்னா ரெண்டுமே 0 தான், ஆன்சரும் 0 தான் வரும். ஸோ இதில் தான் உங்களுக்கு ரிசல்ட் இருக்குது, ஏ ஒய் கேப். ஸோ எல் கண்டுபிடிச்சிட்டோம், எல் வெக்டர். இதே மாதிரி தான் பிரெட்னுடைய அந்த வெக்டர் வேல்யூவை நம்ம கண்டுபிடிக்கணும். ஸோ பிரெட் பி வெக்டார் இஸ் ஈக்குவல் டு, ஸோ இந்த வேல்யூலேருந்து இந்த வேல்யூவை நம்ம மைனஸ் பண்ணணும், ஏ எக்ஸ் கேப் மைனஸ் 0 எக்ஸ் கேப் ப்ளஸ் ரெண்டாவது ஒய் கோஆர்டினேட் பார்த்தீங்கன்னா இதுலேயும் 0 இதுலேயும் 0 தான், ஸோ அது 0 ஆகிடும். அடுத்து இசட் கோஆர்டினேட் பார்த்தீங்கன்னா இங்கே ஏ, இந்த இடத்துல 0, ஏ இசட் கேப் மைனஸ் 0 இசட் கேப். ஸோ பிரெட் வெக்டர் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஏ எக்ஸ் கேப்பு ப்ளஸ் ஏ இசட் கேப் வருது. இது நீங்கள் ஏ இன்ட்டு எக்ஸ் கேப் ப்ளஸ் இசட் கேப்னு எழுதிக்கலாம், இல்லது அப்படியே நம்ம ஃபுல்லாகவும் எழுதிக்கலாம். இது வந்து பிரெட்டோட வெக்டர் வேல்யூ. இதை நம்ம யூஸ் பண்ணி இந்த எல் கிராஸ் பி அந்த ஃபார்முலாவுக்கு வந்துடும். ஏ ஒய் கேப் கிராஸ் ஏ எக்ஸ் கேப்பு ப்ளஸ் ஏ இசட் கேப், இது வந்து எல் வெக்டார், இது வந்து பி வெக்டார். இப்போ நீங்கள் ப்ராடக்ட் பண்ணும்போது நார்மல் எக்ஸ்பான்ஷன் மெத்தடில் தான் நம்ம போட போகிறோம். திஸ் இஸ் ஈக்குவல் டு ஃபஸ்ட்டு இதையும் மல்டிப்ளை பண்ணுவோம், ஏ ஸ்கொயர்டு மேக்னிடியூட் வந்துடுது. வெக்டர் என்ன ப்ராடக்டில் வருதுன்னா ஒய் கிராஸ் இசட்.
அடுத்தது இதையும் மல்டிப்ளை பண்ணோம். இங்கேயும் பார்த்தீங்கன்னா அந்த மேக்னிடியூடோட ப்ராடக்ட் ஏ ஸ்கொயர்டு, வெக்டர் வந்து ஒய் கிராஸ் இசட். இதை நீங்கள் எப்படி கண்டுபிடிக்கணும் அப்படின்னா, இந்த மூணையும் நம்ம கோஆர்டினேட் ஆக்சஸில் வரைஞ்சிருக்கோம், எக்ஸ் ஒய் இசட். இப்போ இதில் நீங்கள் வந்து எந்த ரெண்டையும் நீங்கள் ப்ராடக்ட் பண்ணும்போது கிராஸ் ப்ராடக்ட்னு பேர் இதுக்கு. நம்ம ஏற்கனவே டாட் ப்ராடக்ட் பார்த்துருக்கோம், இது கிராஸ் ப்ராடக்ட். கிராஸ் ப்ராடக்ட்டில் உங்களுக்கு ரிசல்ட் வந்து வெக்டர் தான் வரும். என்ன மாதிரி வரும்ன்றதை நம்ம ஒரு சிம்பிள் மெத்தடில் நம்ம இங்கே புரிஞ்சுக்கலாம். இந்த ஆர்டர் நீங்கள் பார்த்துங்க, ஆன்டி கிளாக் வைஸ் ஆர்டரில் நீங்கள் பார்க்கணும். ஸோ இந்த ரெண்டு காம்பினேஷன் நீங்கள் எதை மல்டிப்ளை பண்ணும்போதும் அது எது நீங்கள் மல்டிப்ளை பண்ணாமல் மீதி இருக்கோ அந்த ஆன்சர் வந்துடும், அந்த வெக்டர் உங்களுக்கு கிடச்சிடும். ஸோ இப்போ நான் சொல்கிறேன் பாருங்கள், ஆன்டி கிளாக் வைஸில் போகணும். எக்ஸ் கிராஸ் ஒய்னு பார்த்தீங்கன்னா இதில் விட்டு போனது வந்து இசட், தட் யூ வில் கெட். இதை நீங்கள் கிளாக் வைஸில் எடுத்தீங்கன்னு வச்சுங்க, அப்படியே உல்ட்டா மாற்றி எடுத்தீங்கன்னா, அதாவது ஒய் கிராஸ் எக்ஸ்ன்னு எடுத்தீங்கன்னா மைனஸில் வரும், மைனஸ் இசட் கேப்னு வரும். இப்போ அடுத்து பார்த்தீங்கன்னா இந்த ரெண்டையும் ப்ராடக்ட் பண்ணுறேன் ஆன்டி கிளாக் வைஸில். தட் இஸ் ஒய் கிராஸ் இசட் வில் கிவ் யூ வாட் இஸ் லெஃப்ட் அவுட் இஸ் எக்ஸ். அடுத்தது இசட்டையும் எக்ஸையும் மல்டிப்ளை பண்ணால் இசட் கிராஸ் எக்ஸ் வில் கிவ் யூ வாட் இஸ் லெஃப்ட் அவுட் இஸ் ஒய். ஸோ இங்கே நம்ம அப்ளை பண்ணி பார்ப்போம். ஃபர்ஸ்ட் வந்து ஒய் கிராஸ் இசட், ஒய் கிராஸ் இசட் நம்ம ஏற்கனவே கண்டுபிடிச்சு வச்சிருக்கோம், எக்ஸ் கேப். அடுத்து ஒய் கிராஸ் இசட், சரி ஒய் கிராஸ் எக்ஸ் ஃபர்ஸ்ட் வரும். ஒய் கிராஸ் எக்ஸ் என்ன வரும்னா, ஒய் கிராஸ் எக்ஸ் இங்கே இருக்கு பாருங்க, மைனஸ் இசட். ஒய் கிராஸ் இசட் வந்து எக்ஸ் கேப். ஸோ அதை நம்ம எழுதிடுவோம். ஏ வெக்டார் இஸ் therefore equal to a squared into minus z cap plus a squared into x cap. இப்போ நீங்கள் மெயின் ஃபார்முலாவில் ஃப்ளக்ஸை கால்குலேட் பண்ணுறதுக்கு phi e is equal to, நம்ம வந்து இதில் ரெண்டுமே உங்களுக்கு வந்து கான்ஸ்டண்ட்டாக இருக்கிறதுனால நீங்கள் இன்டகிரேஷன்லாம் பண்ண வேண்டாம், இ வெக்டர் டாட் ஏ வெக்டர் டைரெக்டாக போட்டுடலாம். ஸோ இ வெக்டர் வந்து இ நாட் எக்ஸ் கேப்பு டாட் ஏ வெக்டர் பார்த்தீங்கன்னா ரெண்டுலேயுமே ஏ ஸ்கொயர் வருது. ஃபஸ்ட்டு நான் அந்த ப்ளஸில் இருக்கிறத எழுதிக்கிறேன், அப்புறம் மைனஸில் இருக்கிறத எழுதிக்கலாம். ஸோ இதுலேயும் பார்த்தீங்கன்னா நீங்கள் மேக்னிடியூடை மல்டிப்ளை பண்ணும்போது இ நாட் இன்ட்டு எக்ஸ் ஸ்கொயர் ஏ ஸ்கொயர்டு அப்படியே வந்துடும், எக்ஸு டாட் எக்ஸு இது ஃபஸ்ட்டு. அடுத்தது மைனஸில் வருது, அதுலேயும் இ நாட் ஏ ஸ்கொயர்டு வருது, எக்ஸ் டாட் இசட். டாட் ப்ராடக்ட்டை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு காஸ் தீட்டா வரும் இல்லையா ஃபார்முலாவில். இப்போ எக்ஸ் டாட் எக்ஸுங்கிறது என்னன்னு பார்த்தீங்கன்னா, எக்ஸ் டாட் எக்ஸுங்கிறது யூனிட் வெக்டர், மேக்னிடியூட் 1, ரெண்டுமே 1 தான் மேக்னிடியூடு, ரெண்டுமே ஒரே வெக்டர் தான் எக்ஸ் டாட் எக்ஸு. அப்போது ஆங்கிள் ரெண்டுக்குமே நடுவில் 0 இருக்கும். ஸோ அப்போ காஸ் 0 1. ஸோ ஆன்சர் வந்து 1. இதே நீங்கள் எக்ஸ் டாட் ஜேஓ அதாவது ஒய்யோ அல்லது எக்ஸ் டாட் இசடோ நீங்கள் போடும்போது 1 இன்ட்டு 1 இன்ட்டு எக்ஸுக்கும் இசடுக்கும் நடுவில் 90 டிகிரிஸ் இருக்கும், காஸ் 90 0. ஸோ அப்போ இந்த ப்ராடக்ட் வந்து 0 ஆகிடும், இந்த ப்ராடக்டோட ஆன்சர் 1 வந்துடும். ஸோ அப்போ இ நாட் இன்ட்டு ஏ ஸ்கொயர், இதுதான் இந்த ஃப்ளக்ஸோட வேல்யூ. ஸோ நீங்கள் ஃபார்முலா யூஸ் பண்ணி ஃப்ளக்ஸை கால்குலேட் பண்ணி இந்த ஆன்சரை நீங்கள் போட்டு முடிச்சிடலாம். ஸோ திஸ் இஸ் த டிஸ்கஷன் ஃபார் எலக்ட்ரிக் ஃப்ளக்ஸ். ஸோ நீங்கள் தெரிஞ்சுக்க வேண்டியது அதனுடைய டெஃபினேஷன், அப்புறம் அதனுடைய ஃபார்முலா, ஸ்கேலரா வெக்டரா, அதோட யூனிட்டு, அப்புறம் அதை எப்படி அந்த ஃபார்முலா யூஸ் பண்ணி கால்குலேட் பண்ணுறதுன்ற அந்த மெத்தடையும் நீங்கள் புரிஞ்சுக்கணும். இந்த ஃப்ளக்ஸ் கால்குலேஷனில் இன்னும் ஒரு ஃபைனல் பாயிண்ட்டை நம்ம சொல்லி முடிச்சுக்கலாம். இப்போ நம்ம எடுத்த மாதிரி ஒரு பர்டிகுலர் சர்ஃபேஸை நம்ம கன்சிடர் பண்ணுறோம்னு வைங்களேன். ஸோ இந்த மாதிரி ஒரு சர்ஃபேஸ் நீங்கள் கன்சிடர் பண்ணுறீங்க, இதில் ஃப்ளக்ஸை நீங்கள் கால்குலேட் பண்ணும்போது நம்ம அந்த டெஃபினேஷன் பேஸ்ட் பார்த்தோம்னா, அது வந்து நான் சொல்லியிருக்கேன், டெஃபினேஷன் வந்து உங்களுக்கு ஃப்ளக்ஸை வேல்யூவை கண்டுபிடிக்கிறதுக்கு யூஸ் ஆகாது, பட் அந்த புரிதலுக்காக நம்ம அந்த ஃப்ளக்ஸ். இப்போது இந்த டயக்ராமில் பார்த்தீங்கன்னா இந்த ஃப்ளக்ஸ் வந்து உள்ளே போகுது, இந்த லைன் வந்து உள்ளே போகுது, இதுவும் உள்ளே போகுது, இந்த லைனும் உள்ளே போகுது. ஸோ இப்போ நீங்கள் கால்குலேட் பண்ணும்போது 1 2 3 4,
ஸோ இந்த 4 லைன்ஸும் இந்த ஏரியா உள்ள என்டர் ஆகிறதுனால ஸோ இந்த கால்குலேஷன் ஃப்ளக்ஸுக்கு எப்பவுமே வந்து ப்ளஸ்ன்னு போடுவாங்க. The lines which enter the given surface they are taken as positive எப்பவுமே. அதே சமயத்தில் lines which are leaving the surface are taken as lines which are entering the surface are taken as negative. Lines which are leaving the surface are taken as positive. இப்போ இது பார்த்தீங்கன்னா நம்ம 1 2 3 4 நம்பர் பண்ணது உள்ள வர்ற லைன்ஸ் ஆஃப் ஃபோர்ஸ், அதனால -4. ஃப்ளக்ஸ் வந்து அதே நம்பர் ஆஃப் லைன்ஸ் ஆஃப் ஃபோர்ஸ் வெளியிலையும் படுது பாருங்க 1 2 3 4. அப்போ அதுக்கு பிளஸ்ன்ற நம்பரை கொடுத்து டோட்டல் போடும்போது நம்ம 0ன்னு எடுக்கும். ஸோ இந்த மாதிரி ஒரு நம்பர் ஆஃப் லைன்ஸ் ஆஃப் ஃபோர்ஸ் ஒரு சர்ஃபேஸுக்கு உள்ள வர நம்பரை வந்து மைனஸ்ன்னு எடுத்துக்கிறது, வெளியில போறத பிளஸ்ன்னு எடுத்துக்கிறது. இது ஒரு கன்வென்ஷன் நம்ம எப்பவுமே நம்ம புரிஞ்சுக்கணும். ஸோ திஸ் இஸ் ஹவ் எலக்ட்ரிக் ஃப்ளக்ஸ் இஸ் calculated.